நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த ஃபோட்டோ இது வெறும் பழைய கட்டிடம் இல்ல. இந்த ஜன்னல் ஓரத்துல தெரிகிற அந்த கருநிழல் இது எடிட் பண்ணப்பட்ட இமேஜும் இல்ல. 2024ல சென்னையோட வெளிப்புறத்துல நடந்த ஒரு திகிலான சம்பவம் தான் இது. சுரேஷ் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர். அவரோட ஹாபியே அமானுஷங்களை தேடி போறது தான். யாரும் இல்லாத கைவிடப்பட்ட இடங்களை நைட் நேரத்துல ஷூட் பண்றது அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்படிதான் ஈசிஆர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு வில்லாவுக்கு அவர் போறாரு. அந்த வில்லாவை சுத்தி யாருமே இல்ல. ஆனா அவர் உள்ள கால் வச்ச தருணத்துல இருந்து அவரோட ஆறாம் அறிவு அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இங்க நீ மட்டும் இல்ல, வேற யாரோ உன்னை கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு. மாடியில இருந்த ஒரு ரூம்குள்ள சுரேஷ் போறாரு. அவரோட கேமரா பிளாஷ் லைட் மூலமா அந்த இருட்ட தூரத்துல தள்ளுறாரு. சடனா அந்த ரூமோட மூலையில ஒரு சின்ன சத்தம். சுரேஷ் திரும்புறாரு. அங்க ஒரு பழைய இரும்பு பொம்மை தரையில உருண்டு வருது. அந்த பொம்மை அங்க எப்படி வந்தது? அது மட்டும் இல்ல, அந்த ரூமோட டெம்பரேச்சர் சடனா -டிகிரிக்கு போனது போல ஒரு குளிர். அவரோட கேமரா வியூ ஃபைண்டர்ல ஒரு முகம் தெரிஞ்சது. ஆனா திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. இதுதான் ரெசிடென்ஷியல் ஹாண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நடந்த ஒரு கொடூர கொலை திரும்ப திரும்ப ஒரு லூப் போல அங்க நடந்துகிட்டு இருக்கும். இத பார்த்த சுரேஷ் அங்க இருந்து ஓட பார்த்தாரு. ஆனா அவர் கால்கள் தரையோட ஒட்டி போனது போல ஒரு உணர்வு. அவரோட காதுல ஒரு மெல்லிய குரல், என்னை விட்டுட்டு போகாத, இது வெறும் ஹலுசினேஷன் இல்ல. பின்னாடி அவர் அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது அவர் தோல் மேல ஒரு வெள்ளை நிற கை இருந்ததா அவர் பார்த்திருக்காரு. இன்னைக்கு வர சுரேஷ்னால அந்த ராத்திரிய மறக்க முடியல. அந்த வில்லா இப்போ இடிக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த எனர்ஜி அங்கதான் இன்னும் இருக்குதுன்னு லோக்கல் சொல்றாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இது போல உண்மை கதைகளுக்கு இல்ல தமிழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி சேஃப் அண்ட் பி அலர்ட்.